ஐயோ அபூர்வா, ககனை வெல்கம் பண்ணி உள்ள அனுப்புற பாரு அப்படின்னு அபூர்வா சித்தி சொன்ன உடனே அபூர்வா ஓடி போய், டேய் யாரா உன்னை உள்ள விட்டது, மரியாதையா வெளில போடா அப்படின்னு சொல்ல, அட பைத்தியமே, நீ தானே எனக்கு பூவை கொடுத்து வெல்கம் பண்ண, இப்ப இப்படி பேசுற அப்படின்னு ககன்னு கேட்கிறாரு. அதுக்கு அபூர்வா, இங்க பாரு, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்ல, நான் போக முடியாது, உன்னால என்ன முடியுமோ அதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு தன் கண்களால பூமியை தேடிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருடா, உன்னை தயவு செய்து கேட்குற மிஸ்டர் ககன், ப்ளீஸ் இந்த வீட்டை விட்டு போயிடு, என் வீட்டுக்கார் பார்க்கறதுக்குள்ள நீ போயிடு, முடிஞ்சா உன் காலில் கூட நான் விழ தயாராக இருக்கேன்டா அப்படின்னு கெஞ்சி கேட்க, ஓ இந்த ரியாக்ஷன்லாம் உனக்கு சூட் ஆகலை, ஏப்போ நீ இருக்கிற மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் ககன் அப்படின்னு தூரமாக இருந்து ஒரு கத்துற சவுண்டு. பார்த்தா சரத்சந்திரா. எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்கா, யாரா உன்னை என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணது அப்படின்னு கேட்க, நட்சத்திராவை பார்க்குறாரு, அப்புறம் அபூர்வாவை பார்க்குறாரு. அப்படியே முறைச்சி நின்றுட்டு இருக்கும்போது, அபூர்வாவும் இல்லை நட்சத்திராவும் இல்லை, அப்போ உன் அப்பா கேபி தான் கூப்பிட்டுருப்பான், கிருஷ்ண பிரசாத் நீ தானே கூப்பிட்ட அப்படின்ன உடனே இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ககன் இல்லை அப்படின்னு டக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ வெறுப்பு அப்பா மேலே அவருக்கு. ஆப்போசிட்டில் பூமியை நிற்கிறத இப்போ தான் ககன் நோட்டீஸ் பண்ணி அப்படியே பூமியை பார்த்தவொடனே ஒரு புன் சிரிப்பு முகத்தில் தெரிஞ்ச உடனே, டே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பூமிக்காக தானே நீ வந்த, மரியாதை அந்த வீட்டை விட்டு போடான்னு அந்த காலரை பிடிக்கிற நேரத்தில் சரத்சந்திரா அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. பார்த்தா மினிஸ்டர் உள்ளே வராரு. நான் தான் ககனை கூட்டிகிட்டு வந்தேன், ககன் என்கிட்ட பெரிய டீல் பேசணும்னு சொன்னார், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், என் கட்சிக்கு 50 லட்சம் கொடுத்து உறுப்பினராக சேர்ந்திருக்காரு, இஸ் வெரி நைஸ் ஜென்டில்மேன் தெரியுமா ககன், இவர் தான் சரத்சந்திரா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே மினிஸ்டர் சரத்சந்திரா கையை கொடுக்குறாரு ககனுக்கு. ககன் கையை கொடுக்காம 2 நிமிஷம் வெறுப்பு ஏற்ற விட்டுட்டு கையை கொடுக்காம கும்பிடுறாரு. என்ன மட்டும் இல்லப்பா, என் கெஸ்டையும் நீங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல, ஓகே சார் அப்படின்றாங்க அபூர்வா. மினிஸ்டர் அந்த சைடு போன உடனே, வாடா வந்து கொட்டிக்கோடா அப்படின்றாங்க அபூர்வா. என்னது, இல்லை சார், வாங்க சார், உட்காருங்க சார், உங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி மரியாதை பண்ணணும்னு கூட தெரியாதா, இப்போ எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு ககன் கேட்க, உடனே அபூர்வா வேலைக்காரியை கூப்பிடுறாங்க. நீயே போய் எடுத்துகிட்டு வரணும், ஏற்கனவே கலந்து வச்சுருக்காங்களே அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக கலந்து நீங்களே எடுத்துகிட்டு வாங்க. இது கேட்ட உடனே அபூர்வாவுக்கு டென்ஷன் தலைக்கேறுது. அப்படியே அபூர்வா முறைச்சிட்டு நிற்க, என்ன இப்போ நீ எடுத்துகிட்டு வர போறியா, இல்லை இந்த பர்த்டே பார்ட்டிக்கு உன் பொண்ணு தான் என்னை இன்வைட் பண்ணான்னு உன் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லட்டுமா அப்படின்னு மிரட்ட, நானே போய் தொலைகிறேன் அப்படின்னு போகிறாங்க எடுத்துகிட்டு வரத்துக்கு. அந்த இடத்துல மினிஸ்டர் சரத்சந்திரா எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. உட்காரும்போது ஒரு ஜூஸ் வருது. அந்த ஜூஸு மினிஸ்டருக்கு எடுத்து கொடுக்குறாரு சரத்சந்திரா. ஆனால் ககனுக்கு கொடுக்காம உட்காந்துடுறாரு. உடனே மினிஸ்டர் சொல்கிறாரு, ஏன் கெஸ்ட்டை நீங்கள் சரியாக கவனிக்கலையா அப்படின்னு கேட்க, உடனே எந்திரிச்சு, இந்தாப்பா ககன் அப்படின்னு ஒரு ஜூஸ் டம்ளரை எடுத்து நீட்டுறாரு. தெனாவட்டா வாங்கிக்கிறாரு ககன். இருக்காத பின்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அசிங்கம் பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தானடா, உனக்கு மானம் ரோஷம் எதுவுமே கிடையாது அப்படின்னு கத்தன அந்த மனுஷன் கையாலேயே இந்தாப்பா உனக்கு வெல்கம் ட்ரிங்க்னு கொடுக்க வச்சாரு பத்தியா. உடனே ககன் அந்த ஜூஸை கூட குடிக்காம ஒரு நிமிஷம் கையிலே வச்சுக்கிட்டு, ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு அங்கிருந்து எந்திரிச்சு வராரு. தான் வந்த வேலை முடியணும் இல்லையா, அதனால இந்த பூமியை தேடிக்கிட்டே இருக்காரு. பூமியோ மறைஞ்சு போயிட்டு இருக்கா. ஐயோ இவர் கண்ணுல நம்ம பட்டுட்டோம், ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு நம்மள டார்ச்சர் பண்ணுவாரு அப்படின்றதுக்காக மறைஞ்சு போயிட்டு இருக்கா. இங்க செர்ரி ககனை தேடிக்கிட்டே இருக்காரு. ககனை பார்த்த உடனே, என்ன நீ பெரியம்மாக்கு சொல்லாமே வந்துட்டியா, சொன்னா மட்டும் பெரியம்மா இங்க அனுப்புவாங்களாடா அப்படின்னு கேட்கிறாரு. சரி அது இருக்கட்டும், நீயே இங்க வந்த அப்படின்னு கேட்க, நான் பூமிக்காக வந்தேன்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பூமியை தேட ஆரம்பிச்சிடறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே செர்ரிக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்க கேபி அங்க வராரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அப்பா அண்ணன் பூமிக்காக வந்தாராம், அதனால உனக்கு என்னடா அப்படின்னு கேட்க, அப்பா எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசலாமா அப்படின்னு திரும்பவும் அங்கிருந்து அப்பாவை நொந்துக்கிட்டு ஓடுறாரு பூமியை தேடிக்கிட்டு. பூமியை பார்த்த உடனே செர்ரி சொல்றாரு, அண்ணன் உனக்காக தான் வந்தாராம் தெரியுமா, இங்க அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, அந்த பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த பொண்ணு பதில் சொல்றதுக்குள்ள எவனோ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லும் போதே பூமிக்கு கோவம் வந்து செர்ரி அப்படின்னு கத்த, நீ எதுக்கு கத்துற, இல்ல அவர் பெரியவராக இருப்பார்ல, அவரை நீ மரியாதை இல்லாமல் பேசுறது சரியா அப்படின்னு சொல்ல, நான் பெரியவருன்னு அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே, இல்லை ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பெரியவராக இருந்தால் தானே அறைவாரு, அண்ணனை அரைஞ்சாருன்னு கூட நான் சொல்லவே இல்லையே. ஆமா இது எல்லாம் நீ கண்ணால பார்த்த மாதிரி கரெக்டா சொல்ற, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு செர்ரி கேட்க, ஐயோ என் வாயால நானே உளறிட்டேனா அப்படின்னு தத்தளிச்சிட்டு இருக்கா பூமி. இது எல்லாம் நீ சொல்றதுனால ஒருவேளை அந்த பொண்ணு நீயா, அப்போ என் அண்ணன் லவ் பண்ற பொண்ணு நீயா அப்படின்னு கேட்க ஷாக்காகி நிக்கிறா பூமி.